ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி தண்டு பருப்பு சூப் எப்படி பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். கொத்தமல்லி தண்டும் துவரம் பருப்பும் சேர்ந்து ஒரு சூப்புங்க. நல்லா சுவையாக இருக்கும். நம்ம தண்டு யூஸ்வலாக தூக்கி போட்டுருவோம், இல்லையா சட்னி பண்ணுவோம். இதை வச்சு சூப்பு பண்ணலான்ட்டு யோசித்து இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல துவரம் பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதனால் வானலியில் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. இதை பாருங்கள், பொன்னிறமாக வறுத்துட்டேன். இப்போது இதை நம்ம பொடி பண்ணி எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தண்டு, இதை பார்த்திங்களா, இதை நம்ம சட்னி பண்ணலாம். அதுக்கு பதிலாக இப்படி நான் எடுத்திருக்கேன் சூப் பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு மீடியம் சைஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, அதுக்கப்புறமா நம்ம வறுத்த துவரம் பருப்பு, இதை பொடி பண்ணிக்கலாம், பவுடர் பண்ணிக்கலாம். அப்புறமா மிளகுத்தூள், நம்ம சூப்லாம் ரெடி பண்ண பிறகு தூவுறதுக்கு. இப்போ துவரம் பருப்பு பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 4 பச்சை மிளகா, இது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போது இந்த தண்டையும் போட்டு கொஞ்சம் ஒரு 2 or 3 minutes வதக்கிக்கோங்க. வதக்கி இதை நம்ம பேஸ்ட்டாக எடுத்து வச்சுப்போம், அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இது பாருங்கள், 2-3 minutes வதக்கி பேஸ்ட்டாக ஆக்கிட்டு வச்சிடலாம். இப்போது அதே வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு, இப்போ பூண்டை பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பூண்டு எப்போவுமே நல்லா வதக்கணுன்னா நல்லா வாசனையாக இருக்கும், உங்களுக்கு சூப்பு நல்லா ருசியாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதக்கியிருக்கேன். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். உங்களுக்கு நல்லா வெங்காயம் பார்த்திங்களா டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கும். அந்த பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாங்க. இது பாருங்கள், தக்காளியும் வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பருப்புங்க, துவரம் பருப்பை வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, இது பாருங்கள், அதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இதில் தண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம கட்டி இல்லாமல் பண்ணணும். இந்த பாருங்கள், இப்போ வதக்கியாச்சு. இப்போது இதில் நான் தண்ணி விடுறேன். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விடலாம். பட் நான் இதுக்கு வந்து ஒரு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கொதிக்க விடலாம். இப்போது ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ கொதிக்க உங்களுக்கு நல்லா திக்காகும் பாருங்கள். தண்ணியாக இருந்தது, உங்களுக்கு கலரும் மாறி இருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட் இருக்குங்களா, அதையும் இதில் போட்டு நல்லா ஒரு 5 to 10 minutes கொதிக்குதுங்க. நான் ஒரு 5 minutes கொதிக்க வச்சேன். உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகிற இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த சமயத்தில் ரொம்ப நல்லா வாசனை அப்படி இருக்கும். அந்த கொத்தமல்லி பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து பசங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா நீங்கள் இந்த சூப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, உங்களுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும். விளையாடிட்டு வந்தாலும் பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டு, நான் இதில் பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நீங்கள் பெப்பர் தூவி பசங்களுக்கு கொடுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம், அதனால் பெப்பர் போட்டிருக்கேன். ஸோ கொத்தமல்லி மேலே தூவி இதை பாருங்கள், இதை பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் வந்த உடனே நல்லா ஹெல்த்தியாக சூப் குடிச்சிட்டு உங்களுக்கு தாங்கும். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதில் ப்ரோட்டீன் ஜாஸ்திங்க, எனர்ஜியும் ஜாஸ்தியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.